தாய் வீடு மே மாத இதழ் 2026. காலமும் அரசியலும் கலந்த கட்டுமானம் பகுதி 3. எழுத்துருவாக்கம் சொர்ணவேல், குரல் வடிவம் கு. பிரபு. பெலாட்டார் அழிவின் மீவியற்பியல் மற்றும் இயங்கியலின் முடிவு. ஜான்சோ அதிகாரத்தின் நடனத்தை அமைத்தார் என்றால், ஏஞ்சலோ போலஸ் வரலாற்றின் இடிபாடுகளை தொல்லியல் ஆய்வு செய்தார் என்றால், பெலாட்டார் பிரபஞ்சத்தின் சிதைவை என்ட்ரோபி படம் பிடித்திருக்கின்றார். 1970களின் பிற்பகுதியில் புடாபெஸ்ட் ஸ்கூலின் ஒரு பகுதியாக தனது வாழ்க்கையை தொடங்கிய டார், கையிலே வைத்திருக்கும் கேமராக்கள் மற்றும் தொழில்முறையற்ற நடிகர்களை பயன்படுத்தி சோசலிசத்தின் கீழ் வீட்டு வசதி நெருக்கடியை விமர்சிக்கும் ஃபேமிலி நெஸ்ட் 1979 போன்ற சமூக யதார்த்தவாத ஆவண புனைகதைகளை உருவாக்கினார். இருப்பினும் அவரது பாணி 1980களில் ஒரு தீவிர மாற்றத்துக்கு உள்ளாகி மீவியற்பியல் சார்ந்த கருப்பு வெள்ளை மெதுவான சினிமாவை நோக்கி நகர்ந்தது. இது குறிப்பிட்ட அரசியல் ஆட்சிகளை பற்றியது அல்ல, மாறாக இருத்தலின் மெய்யியல் மலத்தை, ஒன்டோலஜிக்கல் ஷிட்டை பற்றியது. சமூக யதார்த்தவாதத்திலே இருந்து காஸ்மிக் அவநம்பிக்கை வரை டாரின் ஆரம்பகால படைப்புகள் புடோபஸ் பள்ளி பாணியிலே ஆழமாக பதிந்திருந்தன. இது அதிகாரபூர்வ சோசலிச பிரச்சாரத்திற்கு தொழிலாளர் வர்க்க வாழ்க்கையின் மோசமான யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளியை அம்பலப்படுத்த முயன்றது. ஃபேமிலி நெஸ்ட் மற்றும் த அவுட்சைடர் 1981 ஆகியவை வீட்டு வசதி பற்றாக்குறை மற்றும் அரச சோசலிசத்தின் கீழ் குடும்ப அலகு சிதைவு பற்றிய நெருக்கடியான ஆய்வுகள். இருப்பினும் அரசியல் மாற்றத்தின் மூலம் சமூக பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்ற எண்ணத்தில் டார் ஏமாற்றமடைந்தார். மலம் என்பது அண்டவியல் சார்ந்தது, த ஷிட் இஸ் காஸ்மிக்கல், வெறும் சமூகம் சார்ந்தது மட்டுமல்ல என்பதை அவர் உணர்ந்தார். இந்த உணர்தல் 1988 டேம்னேஷன் படத்திற்கு வழிவகுத்தது. இது அவரது முதிர்ந்த பாணியிலே அமைந்த முதல் படம் மற்றும் எழுத்தாளர் லாஸ்லோ கிரான்ஸ்னா கொக்காய் உடனான அவரது முதல் கூட்டு பணியாகும். டேம்னேஷன் கையொப்பமிட்ட பார் அழகியலை அறிமுகப்படுத்துகின்றது. இடைவிடாத மழை, சேறு, மெதுவான மெய்மறக்க வைக்கும் டிராக்கின் ஷாட்ஸ்கள் மற்றும் பாலடைந்த தொழில்மயமாக்கலுக்கு பிந்தைய நிலப்பரப்பில் சிக்கியுள்ள கதாபாத்திரங்கள் மீதான கவனம். இப்படம் துரோகம் பற்றிய ஒரு நோயொழிஸ் கதை, ஆனால் அதன் உண்மை பொருள் இருத்தலின் தவிர்க்க முடியாத ஈர்ப்பு விசையாகும். சாட்டன் டாங்கோ 1994 கம்யூனிசத்தின் போலி மேசியாக்கள். சாட்டன் டாங்கோ டாரின் தலை சிறந்த படைப்பாகும். இது 7 மணி நேர பிரம்மாண்டமான படைப்பு. இது கம்யூனிசத்தின் சரிவு மற்றும் முதலாளித்துவத்தின் தவறான விடியல்களுக்கான ஒரு அழிவுகரமான உருவமாக செயற்படுகின்றது. மழை ஒருபோதும் நிற்காத ஒரு பாலடைந்த கூட்டு பண்ணையில் அமைக்கப்பட்ட இப்படம் குடியிருப்பாளர்கள் இரிமியாஸ் திரும்புவதற்காக காத்திருப்பதை பின்தொடர்கின்றது. அவர் தங்களை காப்பாற்றுவார் என்று அவர் நம்பும் ஒரு கவர்ச்சியான நபர், ஆனால் உண்மையிலே அவர் ஒரு காவல்துறை உளவாளி மற்றும் ஏமாற்றுக்காரர். மெசியாவாதத்தின் மெசியானிசம் மீதான விமர்சனமான இப்படம் செயற்படுகின்றது. மிருகத்தனமான அழுக்கு மற்றும் அற்ப சண்டைகளுக்கு தள்ளப்பட்ட கூட்டுப்பண்ணை வாசிகள் ஒரு இரட்சகருக்கு ஏங்குகின்றார்கள். அவர்கள் தங்கள் அற்ப சேமிப்பை இரிமியாசிடம் உடனடியாக ஒப்படைக்கின்றார்கள். அவர் மீது ஒரு புதிய கற்பனைவாதத்திற்கான தங்கள் நம்பிக்கைகளை திணிக்கின்றார்கள். இந்த இயக்கவியல் கம்யூனிசத்திற்கு பிந்தைய மாற்றத்தில் கிழக்கு ஐரோப்பிய மக்கள் பாதிப்பை பிரதிபலிக்கின்றது. வாய்வீச்சாளர்கள், தேசியவாதிகள் அல்லது நுகர்வோர் முதலாளித்துவத்தின் தவறான வாக்குறுதிகளுக்கு எளிதில் பலியாகின்றார்கள். இங்கே டாரின் அழகியல் உத்தி உணர்வு பூர்வமான மூழ்கடித்தல் மற்றும் சோர்வு ஆகியவற்றில் ஒன்றாகும். சேற்றிலே அலையும் மாடுகள் அல்லது குடித்துவிட்டு போதையிலே ஆடும் குடியிருப்பாளர்களின் 10 நிமிட நீண்ட காட்சிகள் அவர்களின் இருப்பின் முழு பொருள்சார் கனத்தை அனுபவிக்க பார்வையாளரை கட்டாயப்படுத்துகின்றன. யான்சோவின் அருவமான சதுரங்க காய்களைப் போலல்லாமல் டாரின் கதாபாத்திரங்கள் வலிமிகுந்த வகையிலே உடற்தன்மை கொண்டவை. இங்கே அரசியல் என்பது சமூக பிணைப்பின் சீரழிவிலே காணப்படுகின்றது.
வெளிப்புற ஒடுக்குமுறையால் கூட்டு தோல்வியடையவில்லை, மாறாக உள் தார்மீக கட்டமைப்பு அழுகிப் போனதால் தோல்வியடைந்தது. தலைப்பிலே உள்ள சாத்தான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினம் அல்ல, மாறாக அவர்களின் வாழ்க்கையை ஆளும் என்ட்ரோபி ஆகும். ரேக் மிஸ்டர் ஹார்மோனிஸ் 2000 சர்வாதிகாரம் மற்றும் கும்பல். ரேக் மிஸ்டர் ஹார்மோனிஸ் வாய்வீச்சின் மீதான ஆய்வை தொடர்கின்றது. ஒரு மர்மமான சர்க்கஸ் ஒரு சிறிய ஹங்கேரிய நகரத்திற்கு வருகின்றது. இது ஒரு ராட்சத அடைக்கப்பட்ட திமிங்கிலத்தை காட்டுகின்றது மற்றும் தி பிரின்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு குரலாலே வழிநடத்தப்படுகின்றது. தி பிரின்ஸ் நகர மக்களை வன்முறைக்கு தூண்டுகின்றார். இது ஒரு கலவரத்திற்கு வழிவகுக்கின்றது, அங்கு அவர்கள் ஒரு மருத்துவமனையை அழித்து நோயாளிகளை தாக்குகின்றார்கள். பாசிசத்தின் எழுச்சி அல்லது ஜனரஞ்சக சொல்லாட்சியாலே மக்கள் எவ்வளவு எளிதாக கையாளப்படலாம் என்பதற்கான உருவகமாக இப்படத்தை படிக்கலாம். இருப்பினும் திமிங்கிலத்தின் இருப்பு ஒரு மௌனமான, உன்னதமான, அழகும் பிரம்மாண்டமான அண்டவியல் மர்மத்தின் ஒரு அடுக்கை சேர்கின்றது. திமிங்கிலம் முற்றிலும் பிரிதானதை டோட்டலி அதர்ஸ் பிரதிபலிக்கின்றது. இது நாகரீகத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் விஷயங்களின் வரிசையிலே ஒரு இடையூறு. அணிவகுத்து செல்லும் கும்பலுடன் நகரும் ஒரு திகிலூட்டும் டிராகன் ஷாட்டிலே படமாக்கப்பட்ட கலவர காட்சி. சினிமாவில் கூட்டு வன்முறையின் மிகவும் உறைய வைக்கும் சித்தரிப்புகளில் ஒன்றாகும். ஆண்ட்ரியாஸ் ரெட்மிஸ்டர் இசை கோட்பாடுகளை குறிக்கும் தலைப்பின் இசைவுகள் ஹார்மோனிஸ் குழப்பமான பிரபஞ்சத்தின் மீது ஒழுங்கின் செயற்கையான திணிப்பு என்று டார் விமர்சிக்கின்றார். இசை, அரசியல், சமூகம் என அனைத்து அமைப்புகளும் யதார்த்தத்தின் என்ட்ரோபிக் தலைமைக்கு எதிராக தோல்வியடைய பணிக்கப்பட்டுள்ளன என்று படம் கூறுகின்றது. த டூரிங் ஹோர்ஸ் 2011 எதிர்படைப்பு. டாரின் இறுதி படமான த டூரிங் ஹோர்ஸ் அவரது அவநம்பிக்கை பார்வையை அதன் முழுமையான எல்லைக்கு தள்ளுகின்றது. டூரின் நகரில் அடிபட்ட குதிரையை பார்த்து நீட்சே அழுததாக கூறப்படும் கதையை அடிப்படையாக கொண்டு குதிரை மற்றும் அதன் உரிமையாளரின் பிற்கால வாழ்க்கையை இப்படம் சித்தரிக்கின்றது. உலகம் படிப்படியாக முடிவடையும் போது ஒரு வண்டி ஓட்டுநர் மற்றும் அவரது மகளின் வாழ்க்கையில் 6 நாட்களை இது விவரிக்கின்றது. விமர்சகர்களும் டாரும் இப்படத்தை ஒரு தலைகீழ் ஆதியாகமம், ஜெனிசஸ் இன் ரிவர்ஸ் அல்லது எதிர்படைப்பு கதை என்று விவரிக்கின்றார்கள். 6 நாட்களில் வாழ்க்கையின் அத்தியாவசிய கூறுகள் அகற்றப்படுகின்றன. மரப்புழுக்கள் சத்தம் போடுவதை நிறுத்துகின்றன. குதிரை சாப்பிட மறுக்கின்றது. கிணற்றிலே உள்ள நீர் வற்றி போகின்றது. இறுதியாக ஒளியே அணைந்து விடுகின்றது. முன்னேற்றம் குறித்த மார்க்சிச தச்சியத்தின் இறுதி மறுப்பு இதுவாகும். மார்க்சிசத்தை பொறுத்தவரை வரலாறு என்பது விடுதலையை நோக்கிய முன்னோக்கிய அணிவகுப்பு. டாரை பொறுத்தவரை வரலாறு என்பது சிதைவின் செயல்முறை, மானுடவியல் அல்லது அரசியலுக்கு பிந்தைய காலத்தின் மனித திட்டத்தின் சோர்வுகளை உருவகமாக இப்படத்தை படிக்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கை திரும்ப திரும்ப சாப்பிடுவது கடுமையான விவரங்களுடன் படமாக்கப்பட்டது. வாழ்க்கையை தூய உயிரியல் பிழைப்புக்கு குறைக்கின்றது. இதிலே அர்த்தமோ ஆழ்நிலையோ இல்லை. கம்யூனிசத்திற்கு பிந்தைய மனச்சோர்வின் சூழலில் த டியூனிங் ஹோர்ஸ் போராடுவதற்கு எந்த புரட்சியும் எஞ்சியிருக்கவில்லை என்பதை குறிக்கின்றது. காற்றும் இருளும் மட்டுமே உள்ளன. இயக்க கையொப்பங்கள், கேமரா இயக்கங்களை வரையறுத்தல். இந்த 3 இயக்குநர்களுக்கிடையே உள்ள அரசியல் மற்றும் தத்துவார்த்த வேறுபாடுகள் கேமரா இயக்கத்தை கையாளும் அவர்களின் குறிப்பிட்ட முறைகளிலே மிகவும் தெளிவாக பதிந்துள்ளன. அனைவரும் நீண்ட காட்சி பதிவை சார்ந்திருந்தாலும் இயக்கத்திலே உள் அர்த்தம் அவர்களின் தனித்துவமான அழகியல் கையொப்பங்களை வரையறுக்கின்றது. ஜான்சோ மற்றும் சுற்றி வளைப்பின் வடிவியல், ஜியோமெட்ரி ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட், ரெட் ஸ்பாம் 1972 படத்தில் குறிப்பாக பிரபலமான மேபோல் காட்சியிலே ஜான்சோவின் கேமரா விவசாயிகள் மற்றும் வீரர்களை 360 பாகை சுற்றி வளைப்பை நிகழ்த்துகின்றது.
ஒரு காட்சியை ஆய்வு செய்யும் பாரம்பரிய பேன் போல் அல்லாமல் இந்த இயக்கம் செயல் மிகுந்தது மற்றும் மூடியது. இது வெளியேற முடியாத ஒரு மூடிய அமைப்பாக மாறும் அதிகார இயக்கவியலை வரைபடமாக்குகின்றது. கேமரா பக்கவாட்டிலே நகர்கின்றது. பெரும்பாலும் புலத்தின் ஆழத்தை டெப்த் ஆஃப் த ஃபீல்டை தட்டையாக்க ஜூம் லென்ஸை பயன்படுத்துகின்றது. இது புஷ்தாவின் முப்பரிமாண வெளியை புரட்சிகர சடங்கின் ஒரு பரிமாண நாடாவாக மாறுகின்றது. இந்த நடன எழுத்து வரலாற்றின் நிகழ்வை ஒடுக்குமுறை மற்றும் எதிர்ப்பின் காலமற்ற தொடர்ச்சியான சுழற்சியாக மாற்றுகின்றது. ஏஞ்சலோ போலஸ் மற்றும் கால பயண பேன் த டிராவலிங் பிளேயர்ஸ் 1975 படத்தில் ஏஞ்சலோ போலோஸ் 360 டிகிரி பயண இடத்தை மூடுவதற்கு பயன்படுத்தாமல் காலத்தை கடக்க பயன்படுத்துகின்றார். கொண்டாடப்படும் அகோரோ காட்சியிலே கேமரா 1939 ஆண்டின் ஒரு காட்சியை கட்டமைப்பதன் மூலம் தொடங்குகின்றது. பின்னர் கிராமத்து சதுக்கத்தின் குறுக்கே மெதுவாக நகர்கின்றது. ஒரு வெட்டு கூட இல்லாமல் 1952 நடைபெறும் ஒரு அரசியல் பேரணியிலே வந்து நிற்கின்றது. இடஞ்சார்ந்த தொடர்ச்சியை பராமரிக்கும் அதே வேளையில் கால தொடர்ச்சியை தீவிரமாக சீர்குலைப்பதன் மூலம் கடந்த காலம் முடிந்துவிடவில்லை என்று ஏஞ்சலோ போலஸ் காட்சி ரீதியாக வாதிடுகின்றார். அது நிலப்பரப்பிலே நிரந்தரமாக பதிக்கப்பட்ட ஒரு நிழல் அடுக்காகும். அந்த இயக்கம் தொல்லியல் ரீதியானது. அடியிலே உள்ள தீர்க்கப்படாத அதிர்ச்சியை வெளிப்படுத்த நிகழ்காலத்தை உரித்து காட்டுகின்றது. டார் மற்றும் அணிவகுப்பின் கனம் ஹெவினஸ் ஆஃப் த மார்ச் ரெக்மினிஸ்டர் ஹார்மோனிஸ் 2000 படத்தில் ஜான்சோவின் திரவ பாலேவை பேலட்டை கைவிட்டு இடைவிடாத புவியீர்ப்பு சார்ந்த கனத்திற்காக டாரின் கேமரான் மாறுகிறது. மருத்துவமனை காட்சியின் போது தெருக்களிலே அணிவகுத்து செல்லும் அமைதியான கும்பலுக்கு பின்னால் கேமரா நகர்கின்றது. இயக்கம் மெதுவானது, நிலையானது மற்றும் திகிலூட்டும் வகையிலே உடல் தன்மை கொண்டது. இது ஒரே நேரத்தில் நகரும் உடல்களின் முழு எடையுடன் வலியுறுத்துகின்றது. ஜான்சோவின் அருவமான சதுரங்க காய்களைப் போலல்லாமல் டாரின் உருவங்கள் புவியீர்ப்பு மற்றும் தார்மீக சிதைவாலே பாரமாக்கப்படுகின்றன. கும்பல் மருத்துவமனைக்குள் நுழைந்து கேமரா இறுதியாக ஒரு நிர்வாண மெலிந்த முதியவரை கவனிக்க நிறுத்துகின்ற போது இயக்கத்தின் நிறுத்தம் ஒரு அதிர்ச்சியாக செயற்படுகின்றது. கும்பலின் தடுக்க முடியாத சக்திக்கும் மனித உடலின் பலவீனமான யதார்த்தத்திற்கும் இடையிலான மோதல். கூட்டு விண்மீன் மண்டலங்கள் நீண்ட காட்சிப்பதிவின் கூட்டு படைப்புரிமை. நீண்ட காட்சிப்பதிவின் கடுமையான அழகியல் கோரிக்கைகள். இந்த இயக்குனர்கள் தங்கள் முக்கிய பங்களிப்பாளர்களுடன் ஆழ்ந்த ஒத்திசைவான உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டியிருந்தது. 10 நிமிடங்கள் அல்லது அதற்கு மேல் நீடிக்கும் ஷாட்களை உருவாக்குவது சிக்கலான நடன அமைப்பு மற்றும் படத்தொகுப்பு பாதுகாப்பு வலை எடிட்டிங் சேஃப்டி நெட் இல்லாதது திரைப்பட தயாரிப்பை இயக்கத்தின் தனிமை செயலிலே இருந்து ஒரு கூட்டு செயற்திறனாக மாற்றியது. மிக்சோஸ் ஜான்சோ மற்றும் ஸ்டாக் கம்பெனியின் உடல் தன்மை. ஜான்சோவின் படங்கள் குறிப்பாக 1960களின் பிற்பகுதியில் ஜான்சோ, மெட்ராஸ், ஆண்ட்ராஸ் கெர்சாக் மற்றும் ஜார்ஜ் செர்கோமி உள்ளிட்ட மீண்டும் வரும் நடிகர்களின் ஸ்டாக் கம்பெனியை நம்பியிருந்தன. இந்த நடிகர்கள் ஸ்டானிஸ்லோவாக்கியின் அர்த்தத்திலே உளவியல் ஆழத்தை வழங்க கேட்கப்படவில்லை. மாறாக அவர்கள் ஜான்சோவின் நடமாடும் கட்டடக்கலையிலே இயக்க கூறுகளாக செயற்பட்டனர். த ரெட் அண்ட் த ஒயிட் மற்றும் ரெட் ஸ்பாம் போன்ற படங்களிலே நடிகர்கள் உடல் ரீதியாக சோர்வுற்ற நடைமுறைகளை செய்ய வேண்டியிருந்தது. அணிவகுத்தல், ஆடை அவிழ்த்தல், ஓடுதல் மற்றும் பாடுதல் பெரும்பாலும் கேமராவின் இடைவிடாத பாதையில் செல்லும் போது ஜான்சோ நடிகர் ஓர் உணர்ச்சியற்ற முகம் மற்றும் ஒழுக்கமான உடலாலே வகைப்படுத்தப்படுகின்றார். தனிப்பட்ட நரம்பியல் நோய்க்கு பதிலாக வரலாற்று சக்திகளுக்கு ஒரு பாத்திரமாக செயற்படுகின்றார். இந்த ஆள்மாறாட்ட நடிப்பு பாணி ஜான்சோவின் மார்க்சிய விமர்சனத்துக்கு அவசியமானது. முதலாளித்துவ உளவியலை அகற்றுவதன் மூலம் வர்க்க போராட்டத்தின் கூட்டுத்தன்மையை பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஒடுக்குமுறையாளர்களின் பரிமாற்றத்தை அவர் வலியுறுத்துகின்றார். தி ஏஞ்சலோபோலஸ் மற்றும் நிலப்பரப்பின் ஒலி. எலனி கிரைண்ட்ரு தியோ ஏஞ்சலோபோலஸுக்கு இசையமைப்பாளர்.
ஏலனி கிரைண்ட்ரோ வழங்கிய செவிப்புலன் பரிமாணம் இல்லாமல் நீண்ட காட்சி பதிப்பு முழுமை அடையாது. Voyage to Cythera 1984 தொடங்கி அவரது இறுதி 8 படங்களில் ஒத்துழைத்த கேன்ரூட் அவரது சினிமாவின் 10வது அருங்கலைவாணி 10th Muse என்று அழைக்கப்படுகின்றார். ஓபோ, அக்காரியன் மற்றும் செல்லோ ஆகியவற்றை கொண்ட அவரது இசை செயலை அடிக்கோடிட்டு காட்டுவது மட்டுமல்லாமல் இது காட்சி மௌனத்திற்கு ஓர் எதிர்நிலையாக கவுண்டர் பாயிண்டாக செயற்படுகின்றது. நிலப்பரப்பின் ஒலியையே உள்ளடக்கியது. ஐட்டர்னிட்டி அண்ட் டே படத்திலே டஜெட்டிக் மற்றும் நான் டஜெட்டிக் ஒலிக்கு இடையிலான எல்லை கரைகின்றது. பின்னணி இசையாக தொடங்கும் இசை திரையிலே ஒரு தெரு கலைஞரிடமிருந்து வருவதாக வெளிப்படுத்தப்படலாம். இது ஏஞ்சலோ போலஸின் திரவமான கால கையாளுதலை பிரதிபலிக்கின்றது. கிரைண்ட்ரூவின் ஆழ்துயரம் தோய்ந்த மீண்டும் மீண்டும் வரும் இசை கோர்வைகள் பால்கன் வரலாற்றில் சொல்லப்படாத சோகத்தை வெளிப்படுத்தி இயக்குனரின் கோரும் கால அளவுகள் மூலம் பார்வையாளர்களை தாங்கி பிடிக்கும் உணர்ச்சிகரமான நங்கூரத்தை வழங்குகின்றன. பெலா டார் மற்றும் வெட்டின் தாளம். ஆக்னஸ் கிரானிஸ்கி ஒருவேளை மிகவும் ஆழமான ஒத்துழைப்பு பெலோ டார் மற்றும் அவரது மனைவியும் படத்தொகுப்பாளரும் இணை இயக்குனருமான ஆக்னஸ் ஹாரனிஸ்கி இடையிலானதாகும். படப்பிடிப்பு தளத்தின் குழப்பமான தளவாடங்களை டார் நிர்வகித்த போது காரனிஸ்கி வீடியோ கிராமத்திலே கண்களாக இருந்தார். உண்மையான நேரத்தில் ஷாட்டின் உள்ள தாளத்தை கண்காணித்தார். ஒரு ஷாட் 10 நிமிடங்கள் நீடிக்கும் சினிமாவில் படத்தொகுப்பு திறம்பட டேக்கின் போதே நிகழ்கின்றது. கேமரா இயக்கம் மற்றும் நடிகர்களின் பிளாக்கிங் ஆகியவற்றின் வேகம் தேவையான பதற்றத்தை பராமரிப்பதை உறுதி செய்வது கிரானிஸ்கியின் பணியாக இருந்தது. இது இறந்த நேரத்தை மந்தமாக மாற்றுவதை தடுக்கின்றது. அவர் டாரின் பிற்கால படங்களின் இணை இயக்குனராக குறிப்பிடுகின்றார். இது டார் அழகியல் ஒரு இரட்டை படைப்பு என்பதை அங்கீகரிக்கின்றது. தொடர்ச்சி மற்றும் வேகத்திற்கான அவரது கூர்மையான பார்வை பொருள்சார் அமைப்பில் டாரின் வெறித்தனமான கவனத்திற்கு ஈடு செய்தது. அவர்களின் உலகின் கனம் வெறும் ஒடுக்குமுறையாக இல்லாமல் கட்டாயப்படுத்துவதாக இருப்பதை உறுதி செய்தது. பிம்பத்தின் பிற்கால வாழ்க்கை, மரபுகள் மற்றும் வம்சாவளிகள். ஜான்சோ ஏஞ்சலோபோலஸ் மற்றும் டார் ஆகியோரின் அழகியல் மற்றும் அரசியல் புதுமைகள் காப்பகங்களில் மறைந்துவிடவில்லை, ஆனால் சமகால உலக சினிமாவின் டிஎன்ஏயிலே பரவியுள்ளன. இது 20ஆம் நூற்றாண்டின் பின்விளைவுகளுடன் மல்லுக்கட்டும் புதிய தலைமுறை திரைப்பட தயாரிப்பாளர்களை பாதிக்கின்றது. ஜான்சோவின் டிஎன்ஏ. மெக்லோஸ் ஜான்சோவின் குறிப்பிட்ட பிராண்டான இயக்க வெகுஜன நடனமாடப்பட்ட ஆடம்பரம் அதன் முழுமையிலே அரிதாகவே நகலெடுக்கப்பட்டாலும் பகுதி அளவில் அதற்கு தேவைப்படும் மகத்தான தளவாட வடங்கள் காரணமாக கேமராவை அவர் கருத்தியல் ரீதியாக விடுவித்தது அடிப்படையாக உள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நீண்ட காட்சி பதிவின் அங்கீகரிக்கப்பட்ட தாத்தா அவர். பெலடார் ஜான்சோவை எக்காலத்திலும் சிறந்த ஹங்கேரியின் திரைப்பட இயக்குனர் என்று மேற்கோள் காட்டி வெட்டு எதிரான கிளர்ச்சியின் பரம்பரையை அங்கீகரித்தார். ஜான்சோவின் செல்வாக்கு நேரடி போல செய்தலிலே குறைவாகவும் கேமரா வரலாற்றின் தன்னாட்சி முகவராக இருக்கும் சினிமாவின் சாத்தியக்கூறிலே அதிகமாகவும் நீடிக்கின்றது. இந்த கருத்து சமகால வீடியோ கலைஞர்களின் நிறுவல் வேலைகளிலும் பெர்லின் பள்ளியின் கடுமையான சம்பிரதாயத்திலும் எதிரொலிக்கின்றது. ஏஞ்சலோபோலஸ் மற்றும் பால்கன் ஆன்மா. பால்கன் மற்றும் துருக்கியின் எல்லைகளிலே மற்றும் இடிபாடுகள் பற்றிய அந்த ஆழ்துயரம் தோய்ந்த பனிமூட்டமான சிந்தனையான ஏஞ்சலோபோலஸுக்கு பார்வைக்கு நியூரி வில்லேஜ் செலோன் வடிவத்திலே ஒரு வாரிசு கிடைத்துள்ளது. செலோனின் சினிமா, குறிப்பாக ஒன்ஸ் அபான் எ டைம் இன் ஆன்டோலியா 2011 புதைக்கப்பட்ட அதிர்ச்சியின் களஞ்சியமாக நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுவதையும் இருத்தலியல் விசாரணைக்கான ஒரு கருவியாக வேகத்தை பயன்படுத்துவதையும் ஏஞ்சலோபோலஸை பிரதிபலிக்கின்றது. கிரேக்கத்திலே மரபு மிகவும் பிளவுபட்டது. யோகோஸ் லாண்டிமோஸ், டாக்டூத் மற்றும் அதீனா ரேச்சல் டங்ஷாரி தலைமையிலான கிரேக்க விசித்திர அலை பெரும்பாலும் ஏஞ்சலோபோலஸின் புனிதமான மகத்தான வரலாற்று எடைக்கு எதிரான
ஒரு எதிர்வினையாக நிலைநிறுத்தப்படுகின்றது. ஆயினும் கூட அவர்களின் கடுமையான சம்பிரதாயம், உயிரற்ற நடிப்பு மற்றும் மூடிய ஹார்மோனிக் அமைப்புகள் மீதான ஆவேசம் அவரது நவீனத்துவ கண்டுபிடிப்புக்கு ஒரு ஆழமான தலைகீழான கடனை வெளிப்படுத்துகின்றன. ஏஞ்சலோபோலஸ் வரலாற்றை நோக்கி வெளிப்புறமாக பார்த்த இடத்திலே அவர்கள் வக்கிரமான குடும்ப அழகை நோக்கி உள்நோக்கி பார்க்கின்றார்கள். ஆனால் சட்டகத்தின் ஃப்ரேமின் தீவிரம் அப்படியே உள்ளது. டார் விளைவு. 21ஆம் நூற்றாண்டு திருவிழா சினிமாவில் பெலோ டாரின் செல்வாக்கு ஒருவேளை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. அவரது கனமான நேரத்தின் அழகியல் கஸ்வான் சாண்டின் இறப்பு முத்தொகுப்புக்கு கேரி 2022, எலிஃபண்ட் 2023 மற்றும் லாஸ்ட் டே 2005 நேரடி உத்வேகமாக இருந்தது. குறிப்பாக கேரி பாலைவன நிலப்பரப்புகளிலே அதன் வார்த்தையற்ற நடைபயண காட்சிகளுடன் டார் அழகியலுக்கு ஒரு வெளிப்பாடான அஞ்சலியாகும். இது ஹங்கேரி தரிசு நிலத்தை அமெரிக்க உன்னதத்திற்கு மாற்றுகின்றது. மிக சமீபத்தில் டாரின் முன்னாள் உதவியாளர் லாஸ்லோ நேமஸ் தனது ஹோலோகாஸ்ட் நாடகமான சன் ஆஃப் சோல் 2015 படத்திற்கு நீண்ட காட்சி பதிவின் பாடத்தை தழுவினார். நேமஸ் கால அளவை அப்படியே வைத்திருந்தார், ஆனால் சட்டகத்தை கதாநாயகனின் ஆழமற்ற போக்கஸ் க்ளோஸ்அப்புக்கு தீவிரமாக சுருக்கினார். டாரின் புறநிலை அண்டவியல் பார்வையை ஒரு அகநிலை உள்ளுறுப்பு கவனமாக மொழிபெயர்த்தார். சரஜேவோவிலே உள்ள தனது பிலிம் ஃபேக்டரி பள்ளியின் மூலம் டார் மெதுவான சினிமா படைப்பாளிகளின் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டினார். இது டிஜிட்டலுக்கு பிந்தைய உலகியல் நேரம், பொருள் மற்றும் கண்ணியம் பற்றிய அவரது தத்துவம் தொடர்ந்து வளர்வதை உறுதி செய்கின்றது. ஒப்பீட்டு தொகுப்பு. நீண்ட காட்சி பதிவின் பாதை. ஜான்சோ, ஏஞ்சலோபோலஸ் மற்றும் டார் ஆகியோரின் படைப்புகளில் நீண்ட காட்சி பதிவின் பரிமாணம் 1960கள் முதல் 2010கள் வரையிலான ஐரோப்பிய இடதுசாரிகளின் அறிவுசார் பாதையை வரைபடமாக்குகின்றது. மூவரும் பகிர்ந்து கொள்ளும் இந்த அழகியல் சாதனம் மாறிவரும் அரசியல் நிலப்பரப்பை பிரதிபலிக்கும் வகையிலே செயல்பாடு மற்றும் பொருளியலிலே ஆழ்ந்த மாற்றங்களுக்கு உள்ளாகின்றது. குறிப்பிட்ட அரசியல் கருத்துக்களுடனான அவர்களின் ஈடுபாட்டின் தீவிரத்தால் விளக்கப்பட்டுள்ளபடி அவர்களின் படைப்புகளின் மேலாதிக்க கருப்பொருள் தனித்துவமான கட்டங்களிலே மாறுகின்றது. ஜான்சோ மற்றும் மூலோபாய நெருக்கடி. 1960களில் இடதுசாரிக்கான முதன்மை கேள்வி எப்படி புரட்சி செய்வது என்பதுதான். ஜான்சோவின் படங்கள் மூலோபாய கையேடுகள். அதிகாரத்தை தூக்கி எறிவதற்காக அவை அதை பகுப்பாய்வு செய்கின்றன. நீண்ட காட்சி பதிவு வெளிப்பாட்டின் ஒரு கருவியாகும். சிறை முகாம் அல்லது போர்க்களத்தின் இடஞ்சார்ந்த தொடர்ச்சியை காட்டுவதன் மூலம் அவர் ஒடுக்குமுறையின் தொடர்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். அவரது படைப்புகளிலே அரசு வன்முறை மற்றும் புரட்சி போன்ற கருப்பொருளின் உயர் தீவிரம் இந்த போர்க்குணமிக்க கவனத்தை பிரதிபலிக்கின்றது. ஏஞ்சலோபோலஸ் மற்றும் நினைவக நெருக்கடி. 1970களில் மற்றும் 90களில் புரட்சி தோற்கடிக்கப்பட்டது கிரேக்கத்தில், அல்லது அதிகாரத்துவமாக உறைந்து போனது கிழக்கில். எப்படி நினைவிலே கொள்வது என்பது கேள்வியானது. ஏஞ்சலோபோலஸின் படங்கள் நினைவிடங்கள். நீண்ட காட்சி பதிவு வரலாற்றின் இறந்த நேரத்தை பாதுகாக்க உதவுகின்றது. நவதாராளவாத நிகழ்காலத்தின் மறதியால் கடந்த காலம் அழிக்கப்படுவதை தடுக்கின்றது. மேலாதிக்க கருப்பொருள் வரலாற்று நினைவகம் மற்றும் ஆழ்துயரம் என மாறுகின்றது. 360 டிகிரி பேன் ஒரு தொல்வியல் கருவியாகும். நிகழ்காலம் புதைக்க விரும்பும் பேய்களை தோண்டி எடுக்கின்றது. டார் மற்றும் இருத்தலின் நெருக்கடி. 1990கள் மற்றும் 2000களில் வரலாற்றின் முடிவுக்கு பிறகு அரசியல் அடிவானம் முற்றிலும் மறைந்துவிட்டது. எப்படி தாங்குவது என்பது கேள்வியானது. டாரின் படங்கள் இருத்தலியலில் உயிர் வாழும் திகில் படங்கள். நீண்ட காட்சி பதிவு இனி வரலாறு அல்லது அதிகாரத்தை பற்றியது அல்ல, அது காலத்தின் கனத்தை பற்றியது. மார்க்சியம் ஒரு பொருள்சார் அவநம்பிக்கையாக கரைகின்றது. அண்டவியல் சிதைவு, காஸ்மிக் என்ட்ரோபி மற்றும் பொருள்சார் தன்மை ஆகியவற்றின் கருப்பொருள் தீவிரம் இங்கே உச்சம் பெறுகின்றது. அதே நேரத்தில் புரட்சிக்கான நம்பிக்கை பூஜ்ஜியமாக குறைகின்றது. நாடக தன்மையற்றாக்குதலின் அழகியல். டெட்ரோமட்டிசேஷன்.
மூன்று இயக்குனர்களும் உணர்ச்சிகரமான அடையாளத்தை தடுக்க நாடக தன்மையற்ற ஆக்குதலை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் வெவ்வேறு நோக்கங்களுக்காக ஜான்சோ சமூக பாத்திரங்களை ஒடுக்குமுறையாளர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், துரோகி வெளிப்படுத்த தனிப்பட்ட உளவியலை நீக்கி ஒரு கட்டமைப்புவாத சினிமாவை உருவாக்குகின்றார். ஏஞ்சலோபோலஸ் வரலாற்று செயல்முறைகளை வன்முறையின் சுழற்சி, எல்லைகளின் தொடர்ச்சி, வெளிப்படுத்தப்பட்ட நாடக உச்சக்கட்டத்தை நீக்கி ஒரு பிரெடிக்டியன் சினிமாவை உருவாக்குகின்றார். டார் பொருள்சார் யதார்த்தத்தை மழை, சேறு, காற்று, நடப்பதன் உடல் முயற்சி வெளிப்படுத்த கதை முன்னேற்றத்தை நீக்கி ஒரு நிகழ்வியல் ஃபெனோமெனாலஜிக்கல் சினிமாவை உருவாக்குகின்றார். முக்கிய நீரோட்ட சினிமாவின் காட்சி பகடை இவர்கள் கூட்டாக நிராகரிப்பது இவர்களின் ஆழமான அரசியல் செயற்பாடாகும். முதலாளித்துவத்தின் வேகம் மற்றும் வெகுஜன ஊடகங்களின் கவனச் சிதறல், ஆதிக்கம் செலுத்தும் உலகிலே மெதுவான தன்மை, கால அளவு மற்றும் சிரமம் ஆகியவற்றில் இவர்களின் பிடிவாதம் எதிர்ப்பின் ஒரு வடிவமாகும். இது பார்வையாளர்களை பார்க்கும் வேலையிலே ஈடுபட தூண்டுகின்றது. இது செயலற்ற நுகர்விற்கு பதிலாக விமர்சன விழிப்புணர்வை கோரும் எதிர் சினிமா, கவுண்டர் சினிமா ஆகும். கம்யூனிசத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு, போஸ்ட் கம்யூனிஸ்ட் மெலைஸ். இறுதியிலே இந்த மூன்று இயக்குனர்களின் வேலையும் ஒரு பகிரப்பட்ட நிலையை கண்டறிகின்றது. கம்யூனிசத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு இது தனது கற்பனைவாத அடிவானத்தை இழந்த ஐரோப்பாவின் நிலையாகும். ஜான்சோவின் பிற்கால படங்கள் கேப் அண்ட் பேப் தொடர் போன்றவை அபத்தமான சுய கேலியாக சிதைந்து மாற்ற காலத்தின் குழப்பத்தை பிரதிபலிக்கின்றன. ஏஞ்சலோபோலஸின் பிற்கால படங்கள் ஒரு காலத்தில் அரசியல் அர்த்தத்தை வரையறுத்த எல்லைகளின் இழப்பிற்குள் வருந்துகின்றன. அவற்றை காவல்துறை அரசின் அர்த்தமற்ற எல்லைகளுடன் மாற்றுகின்றன. டாரின் படங்கள் வெற்றிடத்தை தழுவி 20ஆம் நூற்றாண்டின் தோல்விக்கு ஒரே நேர்மையான பதில் இருளை உற்று நோக்கி முடிவுக்காக காத்திருப்பதே என்றே பரிந்துரைக்கின்றன. முடிவுரை: மிக்லோஸ் ஜான்சோ, தியோ ஏஞ்சலோபோலஸ் மற்றும் பேலோ டார் ஆகியோரின் சினிமா ஐரோப்பாவின் அரசியல் விதியுடனான நகரும் பிம்பத்தின் ஈடுபாட்டிற்கு ஒரு நினைவு சான்றாக நிற்கின்றது. ஹங்கேரியின் காற்று வீசும் சமவெளிகள் முதல் பால்கனின் பனிமூட்டமான எல்லைகள் வரை நூற்றாண்டின் துரோகங்களிலே இருந்து விலகிச் செல்ல மறுக்கும் ஒரு அழகியலை அவர்கள் உருவாக்கினர். நீண்ட காட்சிப்பதிவின் அவர்களின் பயன்பாடு ஒருபோதும் வெறும் பாணி சார்ந்த பகட்டு அல்ல, மாறாக விசாரணையின் ஒரு கடுமையான முறையாகும். காலத்தை காணக்கூடியதாக்குவதற்கும் வரலாற்று கனத்தை கொடுப்பதற்கும் அதிகாரத்தின் முகத்தில் மனித பொருளின் பலவீனத்தை அம்பலப்படுத்துவதற்குமான ஒரு வழியாகும். சர்வாதிகாரத்தின் சடங்கு தன்மை புரட்சியை எவ்வளவு எளிதாக அபகரிக்க முடியும் என்பதை பற்றி ஜான்சோ நமக்கு எச்சரித்தார். கூட்டின் இழந்த கனவுகள் மற்றும் வரலாற்றிலிருந்து தோற்கடிக்கப்பட்டவர்களின் அழிப்புக்காக ஏஞ்சலோபோலஸ் வருந்தினார். சித்தாந்தங்கள் இறந்த பிறகு எஞ்சியிருந்த உலகின் சோர்விற்கு டார் சாட்சியமளித்தார். அவர்களின் பணி எளிதான நம்பிக்கையோ மீட்பையோ வழங்கவில்லை, மாறாக அது ஒரு பார்வையை, தடுமாறாத, தொடர்ச்சியான மற்றும் ஆழ்ந்த பார்வையை வழங்குகின்றது. அத்தகைய பார்வை நமது சித்தாந்தத்திற்கு பிந்தைய யுகத்தின் மனச்சோர்வை வழிநடத்த அவசியமானது. வரலாற்றின் முடிவு என்ற கதையாடலே நொறுக்கத் தொடங்கும் போது வரலாறு ஒரு கனமான குவியும் சுமை என்றும் அதிகாரம் ஒரு இடைவிடாத வடிவியல் கண்ணி என்றும் சினிமாவின் மூலம் அவர்கள் நமக்கு எடுத்த படங்கள் எப்போதையும் விட மிகவும் பொருத்தமானவை. நன்றி.